கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வமான ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருபகவான் மிகவும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து 18ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்தில் வக்ர நிலையில் பயணிக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதல்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பலமாக அமைந்துள்ளது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேதுவும் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் ராககேதுக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது. இந்த வாரத்திலும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மசனி காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார். எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்மசனி முடிவடையக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரும்பான்மையான சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவைகளாக அமையும். குடும்பத்தில் சுப விசேஷ தருணங்கள் இனிதாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு. என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். அரசியல் துறை கலைத்துறையில் அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் புதிய சொத்து நிலம் வீடு வீட்டுமனை என மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த மாதிரியாக மேலும்பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களை சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்புகள் உங்களுக்கு பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறந்த அற்புதமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களை எளிதாக நிறைந்து பெற முடியும். இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரய ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதாவது சுபச்செலவுகளாக விரய செலவுகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் அலைச்சல்களும் சிக்கல்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக அருமையாக எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. திட்டமிட்ட பணிகளை தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு ஜென்மராசிக்குள் சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிர பகவான் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான அற்புதமான அருமையான முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடுகிறது. என்பது மட்டுமில்லாமல் வருகின்ற 28ஆம் தேதி ஜென்மராசியை விட்டு விலகி மீனம் ராசிக்குள் நுழையும்போது சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று ஒரு சில மாதங்கள் அங்கு பயணித்துக் கொண்டிருப்பார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் நீங்கள் வியக்கத்தக்க வகையில் அருமையான பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரண ருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து 18ஆம் தேதி அன்று 5ஆம் இடத்திற்குள் வக்ரநிலையில் நுழைகிறார். எனவே இந்த தருணங்களில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வெகுகாலங்களாக உங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு நல்ல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். குறிப்பாக இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவானின் சக்தி வாய்ந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது.
உடல்காரராக மனோகாரகரான சந்திர பகவான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான முறையில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மட்டுமில்லாமல் எதிர்வரக்கூடிய ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான அற்புதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தங்குதடை இல்லாமல் பெற்று வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மனமகிழ்ச்சிகளையும் எளிதாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக சக்திவாய்ந்த கிரகங்களின் அமைப்பால் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை இனிதாக உருவாக்கி கொடுக்கிறார். ஏனெனில் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களின் வீரியம் குறைகிறது என்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு எட்டாமிடத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குருபகவான் ராசிக்கு எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்தை அதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது பகவானை பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துகிறார். எனவே கேதுவால் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் கண்டிப்பாக இருக்காது. இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான சிந்தனைகள் மறைந்து நேர்மறையாக சிந்தித்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த முன்கோபங்கள் உணர்ச்சிவசப்படுதல் அவசரப்படுதல் என அனைத்து விதமான செயல்பாடுகளும் விலகி எல்லாவிதமான பணிகளையும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த வாரத்திலும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களால் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் ராசிக்கு இரண்டாமிடத்திற்குள் நுழைந்து பாதசனியாக பயணிக்க இருக்கிறார். சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சுமார் 6 மாத காலங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். எனவே இந்த தருணத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மசனியின் மிகக்கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட ஜென்மசனியின் ஆதிக்கம் முடியக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட நினைத்த பணிகளை மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் கனக்கச்சிதமாகவும் திறம்படவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும். உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் இனிதாக உங்களை தேடி வரும். வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும் நினைத்த அடுத்த கணமே அதை செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை கண்டிப்பாக காண முடியும். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்கின்ற விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக முயற்சித்தாலும் நன்கு திட்டமிட்டு அறிவுத்திறனோடு பல புதிய முயற்சிகளை மிகச்சிறப்பாக கையாண்டு காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. புதன் பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபம் நிறைந்தவைகளாக அமையும். பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் நிறைந்து உண்டு கோடி தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 8ஆமிடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது. இது உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது. தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 4ஆமிடமான சுக ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மிகச்சிறப்பான பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் குடும்பத்தில் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என மேலும்பல சொந்தபந்தங்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி உறவு மேம்பட்டு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான குடும்பம் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் என அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் சக்திவாய்ந்த குருபகவானின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றங்களுக்கும் அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் தங்குதடை இல்லாமல் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது.
இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட அதிக அளவிலான அனாவசியமான வீண்விரய செலவுகளை குறைத்து சேமித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக அதிகபட்ச நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் மறைந்து போகும். குருபகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் முழுவதுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தங்குதடை இல்லாமல் எளிதாக இனிதாக கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது. பரிகாரம்: உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.